ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த மாசம் ஃபுல்லாவே பஞ்சாபி ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்கறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா ஆலு பராட்டா எப்படி பண்றது, அப்புறம் ஆம் ரஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா மறக்காம உங்க போன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பஞ்சாபி ஸ்பெஷலா ஆலு பராட்டா ஆம் ரஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பஞ்சாபி ஆலு பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், காய்ந்த வெந்தய கீரை இலை 1 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆம் ரஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய மாம்பழம் 1, சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், பால் 1 கப். பஞ்சாபி ஸ்பெஷல் ஆலு பராட்டா ஆம் ரஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆலு பராட்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு மாவு முதல்ல பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது ஸ்டஃபிங்கும் வெளில வராமல் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் தேவையான உப்பு, இது கூட ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு அப்புறமா போடுங்க. இந்த வாட்டி தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், எண்ணெய் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய், அப்புறம் ஓமம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலு பராட்டா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஆலு பராட்டா, ஸ்டஃபிங் பராட்டா நிறைய பண்ணுவாங்க. முள்ளங்கியை வச்சு, அப்புறம் பன்னீர் வச்சு, அதே மாதிரி எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள் வச்சு கூட பண்ணலாம். நாம் எதில் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டஃபிங் பராட்டாஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி காலையில் இட்லி தோசைலாம் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு இந்த பராட்டா. சொரக்காலை வச்சியும் பண்ணலாம். நாம் காலிஃப்ளவர், ஸ்டஃபிங்க்கு எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா வதக்கிட்டும் ஸ்டஃப் பண்ணலாம், அப்படியேவும் ஸ்டஃப் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி உடனே ஸ்டஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது இந்த பக்கம் ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி, அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுலேயே இதே பவுல்லே உருளைக்கிழங்கு வேக வச்சது, இது கூடவே என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். இருங்க, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா 1, அப்புறம் கொஞ்சமாக வரமிளகா பொடி, கொஞ்சம் சீரக பொடி,
அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டா போதும், காஞ்ச வெந்தய கீரை இலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி நம்ம மாவில் போட்டிருக்கோம். ஸோ இதில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தேவையான உப்பு, கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உடனே நீங்கள் மசிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மசிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா துருவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ இது வந்து நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ உருண்டை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம முதல்ல இதை உருட்டி வச்சுருவோம். நம்ம எடுத்துட்ட ஒரே ஒரு உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு 4 உருண்டை வந்திருக்கு. ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மாவு வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குழியாக பண்ணிக்கோங்க. கப்பு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து உருண்டை வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான், அப்படியே இட ஆரம்பிக்க வேண்டியதான் நாம. தெரியுதா உங்களுக்கு? அது தானே அழகாக சுற்றி போகும், ஸ்டஃபிங்கும் வெளில வராது. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லை வச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், திக்னஸும் தெரியும். இந்த மாதிரி இருக்கணும், பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா 2 பக்கமும் வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெண்ணையும் போடலாம், பட் நீங்கள் சர்வ் பண்ணும்போது வெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆவக்காய் ஊறுகாய், லெமன் பிக்கிள்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டா கூட போதும். ஏன்னா அதிலே காரெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நமக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்டஃப் பண்ண வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுலேயே வந்து நான் சொன்ன காரப்பொடி, வெங்காயம் வேண்டாம், மற்றபடி காரப்பொடி, அந்த கரம் மசாலா பொடி, எல்லா பொடியும் போட்டுட்டு தேவையான உப்பு, வெந்தயக்கீரையில் எல்லாம் போட்டுட்டு மாவு வந்து அந்த உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி மாவு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டு பிசைஞ்சு டக்குன்னு இட்டு போட்டுடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டஃப் பண்ண வரல அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய ஆலு பராட்டா ரெடி. அடுத்தது ஆம் ரஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரே ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் சர்க்கரை. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸ்வீட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த மாம்பழத்தோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்புறம் பால், நல்லா ஒரு கரண்டிக்கு பால். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் மாம்பழம், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, பால் சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஆம் ரசம் ரெடி. இது என்ன பண்ணணும்னா, சர்வ் பண்ணும்போது மேலாக குங்குமப்பூ மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான்.
இந்த சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பஞ்சாப்ல ரொம்ப ஃபேமஸ் பூரியும் இந்த ஆம்ரஸும். ஆலு பராட்டா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவு, கொஞ்சமா அரிசி மாவு, உப்பு, ஓமம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்க்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகா பொடி, தனியா பொடி, சீரக பொடி, கரம் மசாலா பொடி, வெந்தய கீரை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டா எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாவு இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்துட்டு ஒரு கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணி அதுல இந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிட்டு மாவு துவச்சிட்டு 2 பக்கமும் நல்லா ரவுண்டா இட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சப்பாத்தி கல்ல வந்து நம்ம இட்டதை போட்டு 2 பக்கமும் எண்ணெயை தடவி 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஆலு பராட்டா ரெடி. ஆம்ரஸ் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சர்க்கரை, அது கூட வந்து ஒரே ஒரு கரண்டி பால், இதை சேர்த்து நல்லா திக்கா விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்ச விழுதுல வந்து மேலாக குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சிட்டீங்கனாலே நம்மளுடைய ஆம்ரஸ் ரெடி. பஞ்சாபி ஸ்பெஷல் ஆலு பராட்டா ஆம்ரஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டஃபிங் வரல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்க வேக வச்சு மாவெல்லாம் போட்டுட்டு நான் சொன்ன பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இட்டும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதும் ஈஸியா இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை நீங்கள் வதக்கி தான் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டஃப் பண்ணலாம். ஸ்டஃபிங் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க.